சதயம் நட்சத்திரம். வணங்க வேண்டிய தெய்வம் வருண பகவான், சிவன், மிருத்யுஞ்சயர். ராகு தசையில் பிறந்த சதயம் நட்சத்திரக்காரர்கள் கும்பராசியை சார்ந்தவர்கள். இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையும் புதன் தசையும் மிகவும் யோகத்தை தரும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை திருக்கடையூர் சென்று இரவு தங்கி ஸ்ரீ அபிராமி அம்மனையும் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரரையும் ஸ்ரீ கால சம்ஹார மூர்த்தியையும் தனித்தனியாக அர்ச்சனை செய்து 36 தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் 16 பேருக்கு சுமாராக அன்னதானம் செய்வதும் மிகவும் சிறந்த பலன்களை சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும். மாதந்தோறும் வரும் சதயம் நட்சத்திரத்தில் சிவனுக்கும் சனி பகவானுக்கும் தீபம் ஏற்றி எள்ளு கலந்த சாதத்தை பசுமாட்டிற்கு கொடுக்கவும். சதயம் 1, 4 பாதங்களில் பிறந்தவர்களும் வைகாசி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, தை மாதங்களில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மிகவும் வளமுடன் வாழ்வார்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை மதுரை சென்று மீனாட்சி அம்மனையும் சோமசுந்தரரையும் வழிபாடு செய்வது மிக சிறந்த நன்மைகளை தரக்கூடிய சிறந்ததொரு பரிகாரம். சதயம் நட்சத்திரத்திற்கு சிறப்பு பலன்களை தரக்கூடிய நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள் ரேவதி, ஆயில்யம், கேட்டை. இந்த 3 நட்சத்திரங்கள் சதயம் நட்சத்திரத்திற்கு நன்மையை தரக்கூடிய நட்சத்திரங்கள். சதயம் நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம். எனவே சதயம் நட்சத்திரக்காரர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கவும். சதயம் நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் கடம்ப மரம். எனவே சதயம் நட்சத்திரக்காரர்கள் கடம்ப மரம் ஸ்தல விருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறந்த பலன்களை கொடுக்கும். மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.